நம்ம பார்க்க போறது வந்து ஸ்டோரேஜ் பத்தி பார்க்க போறோம். என்னென்ன ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்குது, என்ன கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது, அது இந்த ஸ்டோரேஜ்லாம் வந்துட்டு எப்படி வந்து சிஸ்டமோட அட்டாச் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஃபுல்லாவே இப்போ வந்து பார்க்க போறோம். ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். இதுலன்னா நம்ம நீங்க யூஸ் பண்றது எல்லாமே நம்மளோட விஎம்ஆர் விசென்டர் எல்லாமே ஸ்டோரேஜ்ல தான் அட்டாச் ஆகிட்டு இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்டோரேஜ் அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அதை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸ்டோரேஜ் வந்து எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் நான் வந்து என்னோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப டைம் ஆச்சு. ஹார்ட் ஸ்டோரேஜ் அது பேக் எண்ட்ல வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து பல நாட்கள் ஆச்சு. அதை புரிஞ்சிக்காம நிறைய இடங்கள்ல ட்ரபிள் ஷூட்டிங்ல நான் வந்து மிஸ்டேக் பண்ணேன். நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நான் வந்து விட்டுட்டேன். ஸ்டோரேஜ் ரிலேட்டடா நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் நான் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸ்டோரேஜ் தெரிஞ்சிருந்தா தான் உங்களால பக்காவா வந்து விஎம்ஆர்ல சர்வை பண்ண முடியும். இல்லாட்டி சர்வை பண்ண முடியாது ஸ்டோரேஜ் தெரியலாட்டி. ஸ்டார்ட் பண்றேன். ஸோ பார்க்க போறது வந்து ஸ்டோரேஜ் பத்தி பார்க்க போறோம். என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது, அது எப்படி எப்படி நம்ம யூஸ் பண்றோம் சொல்லி பார்க்கலாம். எல்லா இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்டும் ஸ்டோரேஜ் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கும். சரிங்களா? தட் இஸ் கால்ட் ஷேர்ட் ஸ்டோரேஜ். நான் சொல்லியிருக்கேன் ஒரு இஎஸ்எக்ஸ்ஐ இருக்குது அப்படின்னா இந்த ஒரு டயக்ராம் பாருங்க. இதெல்லாம் வந்து இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட். இதெல்லாம் வந்து இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட். இது இஎஸ்எக்ஸ்ஐ 1 2 3 4. இந்த எல்லா இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட் லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்கும். விச் மீன்ஸ் லோக்கல் ஹார்ட் டிஸ்க் அல்ல எஸ்எஸ்டி இருக்கும். ரெண்டு ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம். வேற எந்த பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சான் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், விசான்க்கு யூஸ் பண்ணுவோம். அதை பத்தி வேற டாபிக் அதை விட்டுருந்தோம். பட் அதை தவிர்த்து நம்ம ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் மட்டும்தான் இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்காக நம்ம இந்த லோக்கல் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ண மாட்டோம். மைண்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்கல் ஹார்ட் டிஸ்க் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஓஎஸ் இன்ஸ்டலேஷன். அதுல நீங்க விஎம் கிரியேட் பண்ணவே கூடாது. நீங்க விஎம் கிரியேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா டேட்டா ஸ்டோர்ல தான் விஎம் வந்து கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ வாட் இஸ் டேட்டா ஸ்டோர் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதெல்லாமே பிசிக்கல் டிவைஸ். டேட்டா சென்டர்ல இந்த மாதிரி ஸ்டோரேஜ் இது இஎஸ்எக்ஸ்ஐ சர்வர்ஸ் இருக்கும், ரேக் சர்வர்ஸ் இருக்கும். அந்த சான் சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். இந்த சான் சுவிட்ச் வந்துட்டு ஒரு பிசிக்கல் ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். இதுதான் சான் ஸ்டோரேஜ். இந்த சான் ஸ்டோரேஜுக்கு உள்ள லன் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு விர்ச்சுவலா ஒரு கிரியேட் பண்ணுவோம். தட் இஸ் கால்டு டேட்டா ஸ்டோர். ஓகே, அப்ப இந்த ஸ்டோரேஜை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டோரேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்றாங்க. டெல் EMC, HPE, NetApp, IBM, Hitachi, Huawei, WD, Fujitsu, Lenovo, Pure Storage. இதுல மோஸ்ட்லி இதுல இருக்க எல்லாமே எல்லா கம்பெனியும் யூஸ் பண்றாங்க. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் ஹெச்பி, டெல் நிறைய யூஸ் பண்றாங்க. பியூர் ஸ்டோரேஜ் கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கும். இப்போ புதுசா வந்துட்டு இருக்கு பியூர் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது. நெட்டாப் வந்து கொஞ்சம் நிறைய இடத்துல ரொம்ப வருஷமா நெட்டாப் கம்பெனி வந்து இருக்கிறாங்க. நெட்டாப் யூஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி எல்லாமே யூஸ் பண்றாங்க. இதுதான் வந்து நம்ம பிசிக்கல் டேட்டா சென்டர்ல இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்டோட இந்த ஸ்டோரேஜ் தான் கனெக்ட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்டோரேஜ் வந்து இப்படித்தான் இருக்கும். ஸ்டோரேஜ்ல வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் ஆன் அதோட சைஸை பொறுத்து நிறைய மாடல்ஸ் வந்து வேரி ஆகும். காசு நிறைய இதாகும். இது வந்து நெட்டாப் ஸ்டோரேஜ். இது வந்து ஹெச்பி ஸ்டோரேஜ். ஹெச்பில எலக்ட்ரா அப்படின்னு ஸ்டோரேஜ் கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎம் ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ்ல என்ன இருக்கும் அப்படி, இது பாத்தீங்கன்னா பீரோ மாதிரி இருக்குது. இதுல அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னா மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிட்டாச்சி ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஒண்ணும் இல்லை, இது ஹார்ட் டிஸ்கா இருக்கும். மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு
கம்பைன் பண்ணி சிங்கிள் ஸ்பேஸா கொடுக்கறது ஸ்டோரேஜ். ஆக்சுவலி என்னன்னா பிசிக்கல் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பிசிக்கல் ஸ்டோரேஜ்க்குள்ள இந்த மாதிரி மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் 1, ஹார்ட் டிஸ்க் 2, 3, 4 இந்த மாதிரி மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்கோட எல்லா ஸ்பேஸையும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அதுதான் ஷேர்டு ஸ்டோரேஜ். உதாரணத்துக்கு இது வந்து ஒரு 2 TB எல்லாமே 2 TBனா எத்தனை கவுண்ட் இருக்கு? 1 2 16 இருக்குது. 16 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. 16 ஹார்ட் டிஸ்க் இந்த 2 TB இல்லைன்னா 32 TBன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம அது டிபெண்ட்ஸ் ஆன் த கான்ஃபிகரேஷன் தான். ஸ்டோரேஜ் வந்து பார்த்தோம்னா லேக்ஸ் கணக்கில் தான் இருக்கும். ரொம்ப காசுலாம் ரொம்ப கம்மியெல்லாம் இருக்காது. 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் அந்த மாதிரி வந்து ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டாச்சியோட ஒரு ஸ்டோரேஜ் இது மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பாருங்க 7.94 பெட்டாபைட். டிபி கிடையாது, பெட்டாபைட். பெட்டாபைட்னா 1024 TB இஸ் ஈக்குவல் டு 1 பெட்டாபைட். ஓகே, இதுல வந்து 30 TB இருக்கிற SSD போட்டுக்கலாம் சொல்றாங்க. இந்த ஸ்லாட்ல மேக்ஸிமம் 30 TB வந்து SSD போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிரைவ் 264 ஹார்ட் டிஸ்க் இதுல வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த இதுல 264. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த வெண்டாரை பொறுத்து, அவங்களோட கான்ஃபிகரேஷன் பொறுத்து எத்தனை ஹார்ட் டிஸ்க் போடுறது, எவ்வளவு ஜிபின்னு சொல்லி நம்ம ஆகிக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா WD-யோட ஒன் ஆஃப் த ஸ்டோரேஜ் இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 பெட்டாபைட். அப்ப 1024 TB = 1 பெட்டாபைட். அப்ப 2024 TB வரும். மேக்ஸிமம் டிரைவ் பார்த்தீங்கன்னா 102 டிரைவ் வந்து இதுல இன்செர்ட் பண்ணலாம். சட்டா ஹார்ட் டிஸ்க்னா கேபிள் இருக்கும், சட்டா மாடல் இது. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் வந்து நமக்கு இன்செர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதோட அப்ராக்சிமேட் பிரைஸ் வந்து 8 லட்சம் ரூபாய். ஒரு கெப்பாசிட்டி மாற மாற இதோட பிரைஸ் வந்து கூடும். ஸ்டோரேஜோட ரியர் வியூ இதுல பாத்தீங்கன்னா ஃபேன், லைக் ஸ்டோரேஜ் வந்து ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபேனு. இது பவர் சப்ளை அல்லது ஸ்டோரேஜ் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஹாட் ஸ்வாப்பபிள். ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கு, அந்த ஹார்ட் டிஸ்க்லாம் ஹாட் ஸ்வாப்பபிள். வாட் இஸ் ஹாட் ஸ்வாப்பபிள்? ஒரு டிவைஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது, வித்தவுட் டவுன் டைம் இல்லாம அந்த காம்பனண்ட்டை நம்மளால மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரேக் சர்வர் இருக்குது, அது ரேம் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு. ரேம் மாற்றணும் அப்படின்னா அந்த சர்வரை வந்து டவுன் பண்ணணும், லைக் பவர் ஆஃப் பண்ணி தான் பண்ணணும். இது வந்து ஹாட் ஸ்வாப்பபிள் கிடையாது. ஆனா அதே சர்வர்ல 2 பவர் சப்ளை இருக்கும். ஒரு பவர் சப்ளை இல்லைன்னா இன்னொரு பவர் சப்ளை ஒர்க் ஆகும். அப்ப நம்ம ஆந்திக்குள்ள அந்த பவர் சப்ளை மாத்திக்கலாம். தட் இஸ் கால்ட் ஹாட் ஸ்வாப்பபிள். ஒரு டிவைஸ் ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுது நம்ம வந்து இன்னொரு அந்த ஃபால்ட்டான டிவைஸும் மாத்திக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபால்ட் ஆகும். எல்லாமே ஹார்ட்வேர் தானே. அப்படி அந்த ஹார்ட் டிஸ்க் ஃபால்ட் ஆகிறப்ப நம்ம அந்த டிவைஸ் வந்து நம்ம ஹாட் ஸ்வாப்பபிள் வந்து பண்ணிக்கலாம். இதெல்லாம் யார் மேனேஜ் பண்றாங்க கேட்டா நம்ம பண்ண மாட்டோம். இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப சொல்றேன் நான். மேனேஜ் பண்றது யாருன்னா ஸ்டோரேஜ் டீம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ் பண்றாங்க. எல்லா கம்பெனிலையும் நெட்வொர்க் டீம் தனியா இருக்கும், விண்டோஸ் டீம் தனியா இருக்கும், VMware டீம் தனியா இருக்கும், ஸ்டோரேஜ் டீம் தனியா இருக்கும், செக்யூரிட்டி டீம் தனியா இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பேக்கப் டீம் தனியா இருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் டீம் வந்துட்டு அவங்களோட மெயினான வேலையை ஸ்டோரேஜ் அலோகேட் பண்றது, இந்த ஸ்டோரேஜோட ஹார்ட்வேரை வந்து ஃபிர்ம்வேர் அப்கிரேட் பண்றது. இந்த ஸ்டோரேஜ்ல என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான் பார்ப்பாங்க. இது சப்போஸ் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அது அவங்க தான் பார்ப்பாங்க. எல்லாமே அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நான் அந்த செஷன் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா இது தெரிஞ்சுக்கிட்டா உங்களோட பேக் அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து புரிஞ்சிக்க முடியும். இது இன்டர்வியூல கேட்பாங்க கேட்டா இன்டர்வியூல கேட்க மாட்டாங்க. இதை நீங்க அவசியமா தெரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஸ்டோரேஜ் வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, ESX ஹோஸ்ட் இருக்குது. அந்த ESX ஹோஸ்ட்ல இருந்து ஒரு கேபிள் வரும், ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வரும், ஃபைபர் சேனல் கேபிள்னு சொல்லுவோம். அந்த கேபிள் சான் சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். சான் சுவிட்ச்ல இருக்கிற கேபிள் வந்துட்டு ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். இதுக்கு எல்லாமே ரெடிடன்சி உண்டு. 2 கேபிள் ஒவ்வொரு ஹோஸ்ட்ல இருந்தும் 2 கேபிள் கனெக்ட் ஆயிருக்கும். சப்போஸ் ஒரு கேபிள் ஃபெயில்னா இன்னொரு கேபிள் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆர்கிடெக்சர் பாருங்க. இந்த ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த ஆர்கிடெக்சர்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வர்ல இருந்து சான் சுவிட்சுக்கு வந்து ஒரு கனெக்ஷன், இது சான் சுவிட்ச் இப்படி தான் இருக்கும். சான் சுவிட்சுக்கு ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து கொடுக்குறோம். தென் அந்த கேபிள் வந்து ஸ்டோரேஜுக்கு போகுது. 2 சான் சுவிட்ச் இருக்கும். எங்களுக்கு பெரிய டேட்டா சென்டர், அதனால 2 சான் சுவிட்ச் வச்சிருக்கோம்.
ஒன்னே போதும். பட் எதுக்காக 2 சாண்ட் சுவிட்ச்னா, சப்போஸ் இந்த சுவிட்ச் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த சுவிட்ச்ல இருந்து கனெக்ஷன் எடுத்து வரணும். என்ன காரணம்னா, ஒரு சாண்ட் சுவிட்ச் ஃபெயிலியர்னா மொத்த விஎம்மும் படுத்துரும், எல்லாமே பவர் ஆஃப் போயிடும். ஸ்டோரேஜ் டவுன் ஆனா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஒரு ஹோஸ்ட் டவுன் ஆனா நம்ம ஈஸியா அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஸ்டோரேஜ் டவுன் ஆச்சுன்னா கொஞ்சம் விஎம்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணலாம், கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகும். அதனால ஸ்டோரேஜை வந்து நம்ம நல்லா கண்ணுங்கிறது நம்ம வந்து பார்த்துக்கணும் ஸ்டோரேஜை வந்துட்டு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு கேபிள் வந்து சாண்ட் சுவிட்ச் 1க்கு போகுது, இன்னொரு கேபிள் வந்து சாண்ட் 2க்கு போகுது. ஓகேங்களா? ஸோ ரெடிடன்சி. சப்போஸ் இந்த கேபிள் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, இந்த கேபிள் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கேபிள் வந்து ஒர்க் ஆகும். ஒன் ஆஃப் த ரெடிடன்சி. இந்த சுவிட்ச் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சுவிட்ச்ல இருந்து ஒர்க் ஆகும். இந்த ரெடிடன்சி பர்பஸ்க்காக தான் வந்துட்டு மெயினா இதை வச்சிருக்காங்க. இது பெரிய பெரிய டேட்டா சென்டர் தான் இப்படி இருக்கும். கொஞ்சம் சின்ன டேட்டா சென்டர் தான் ஒரே சாண்ட் சுவிட்ச் தான் இருக்கும். ஸோ இந்த ஆர்கிடெக்சர் உங்களுக்கு புரியுதுங்க. இந்த ஆர்கிடெக்சர் புரியாம நான் பல நாளா கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்னு வந்துச்சுன்னா இந்த ஆர்கிடெக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். லைக் இது பாத்தீங்கன்னா சுவிட்ச்ல கனெக்ட் இருக்கு, L3 சுவிட்ச் L2 சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கு. இது வந்து நெட்வொர்க் பார்ட். இதெல்லாம் யாரு பாத்துக்கிறா அப்படின்னு நெட்வொர்க் டீம் வந்து பாத்துப்பாங்க. இந்த சுவிட்ச் பார்ட், இந்த கேபிள் எல்லாம் நெட்வொர்க் டீம் பாத்துப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாண்ட் சுவிட்ச், ஸ்டோரேஜ் இதெல்லாம் யார் பாத்துக்கிறா அப்படின்னா ஸ்டோரேஜ் டீம் வந்து பாத்துப்பாங்க. இந்த சர்வரை மட்டும் நம்ம பாத்துக்கிறோம். ஒரு விஎம் அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை இந்த ரேக் சர்வர் வந்து மெயின்டைன் பண்றது. சரிங்களா? ஸோ இப்ப கம்மிங் டு தி பாயிண்ட், இந்த ஸ்டோரேஜ்ல இந்த சாண்ட் சுவிட்ச்ல இருந்து ஒரு கேபிள் கனெக்ட் இங்க வருது பாத்தீங்களா? இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கேபிள் இருக்கு. சொல்லுங்க. சாரி ஃபார் இன்டரப்ட் ஜி. இந்த ஸ்டோரேஜ் சொல்றீங்களா, அந்த ஸ்டோரேஜ் தான் எஸ்ஏஎன்ங்களா? ஆமா ஆமா எஸ் ஆமா. இந்த ஸ்டோரேஜ் பேர் தான் ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க். நான் சொல்லி அடிக்கடி சொல்லிட்டு இல்லையா ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ்னு, இதுதான் அது. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணு. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, இஎஸ்எக்ஸ்ஐ இருக்குது. இந்த இஎஸ்எக்ஸ்ஐ ஒரு ஸ்டாண்ட் சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டாண்ட் சுவிட்ச் ஒரு பிசிக்கல், இதெல்லாம் பிசிக்கல் டிவைஸ் ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கு. இதை நீங்க கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது எல்லாமே ஃபைபர் சேனல், எஃப்சி கேபிள்னு சொல்லுவோம். இது எல்லாமே எஃப்சி கேபிள் மூலம் கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணி இந்த டயக்ராம் போட்டு வச்சுக்கோங்க. எஸ், இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் எடுத்துக்கோங்க, இல்ல டயக்ராம் வரைஞ்சாலும் வரைஞ்சுக்கோங்க. இது நானே ரெடி பண்ண ஒரு ஒன் ஆஃப் த டயக்ராம். இது நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணல, நான் என்னோட டேட்டா சென்டர்ல இருந்து எடுத்து புரியுற மாதிரி இதை கொஞ்சம் ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? டயக்ராம் போட்டு வச்சுக்கோங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. போட்டு வச்சுக்கோங்க, இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இப்ப நீங்க இன்னொன்று புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாண்ட் சுவிட்சையும் இந்த ஸ்டாண்ட் சுவிட்சையும் இந்த சர்வரையும் கனெக்ட் ஆகுது. இதுக்கு பேரு ஹெச்பிஐ கார்டுன்னு சொல்லுவோம். இந்த ஹெச்பிஐ மூலமா தான் இந்த ஸ்டோரேஜ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஹெச்பிஐனா ஹோஸ்ட் பஸ் அடாப்டர். ஹோஸ்ட் பஸ் அடாப்டர். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட், சர்வர் வந்து நம்ம இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட். ஓகே, நம்ம இஎஸ்எக்ஸ் தான் ஒர்க் பண்றோம், இஎஸ்எக்ஸ் சொல்றேன். இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட் வந்துட்டு சாண்ட் சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும், சாண்ட் சுவிட்ச் வந்து ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். அந்த சாண்ட் சுவிட்ச் வந்து எந்த போர்ட், இந்த போர்ட் இருக்கு, அது பேர் ஹெச்பிஐ போர்ட்னு சொல்லுவோம், ஹெச்பிஐ கார்டுன்னு சொல்லுவோம். அதை இப்ப காமிக்கிறேன். ஹெச்பிஐ கார்டுன்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. இந்த ஹெச்பிஐ கார்டுன்னு ஒரு நம்பர் இருக்கும், அதான் WWNN நம்பர். சரி, இப்ப ஒரு நெட்வொர்க் கார்டு இருக்குது. அந்த நெட்வொர்க் கார்டுல என்ன நம்பர் இருக்கும்? மேக் அட்ரஸ் இருக்குமா? ஒவ்வொரு டிவைஸையும் ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். நெட்வொர்க் கார்டா இருந்தா மேக் அட்ரஸ், ஹெச்பிஐ கார்டா இருந்தா WWNN நம்பர். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இன்டர்வியூ கொஸ்டின் இது. நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்ட் சுவிட்சையும்
அந்த நம்மளோட சர்வர் ஹோஸ்டையும் கனெக்ட் பண்றது ஹெச்பிஐ கார்டு. ஹெச்பிஐ கார்டுல தான் இந்த இந்த எஃப்சி கேபிள் இருக்கு இல்லையா, இந்த ஃபைபர் சேனல் கேபிள் இருக்கு இல்லையா, இது இந்த இந்த இடத்துல எஃப்சி கேபிள்ல கனெக்ட் ஆயிருக்கும், ஃபைபர் கேபிள்ல கனெக்ட். இந்த ஃபைபர் போர்ட் இருக்கு, இந்த இடத்துல ஃபைபர் போர்ட், இந்த ஃபைபர் போர்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல இந்த ஹெச்பிஐ கார்டு இருக்கும், அந்த ஹெச்பிஐ கார்டுல அந்த ஃபைபர் போர்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாட்டி எப்படியாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் உங்களுக்கு டெக்னாலஜி புரியும். டெக்னாலஜி புரியாது. இது எனக்கே வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. சுத்தமா வாட் இஸ் ஹெச்பிஐ கார்டு என்ன தெரியும், அது எங்க கனெக்ட் ஆயிருக்கு, எப்படி கனெக்ட் ஆகுன்னு தெரியாது. ஒரு குத்து மதிப்பா நான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருந்தேன். நான் டேட்டா சென்டர்ல ஒர்க் பண்ணி நேரா போய் பார்த்தாதான் தெரியுது இந்த ஆர்கிடெக்சர் எனக்கு மனசுல, ஓ நம்ம இவ்வளவு நாள் இதைதான் நம்ம தப்பா நினைச்சிருக்கோம் போல, இதுல இருந்து இதெல்லாம் ஒர்க் ஆகுது போல. டேட்டா சென்டர் நேரா போய் பார்த்ததான் எனக்கு தெரியுது. அது வரைக்கும் எனக்கு தெரியல ஹெச்பிஐ கார்டுனா எப்படி இருக்கும், இந்த சாம்சங் எப்படி இருக்கும், ஸ்டோரேஜ் எப்படி இருக்கும், எனக்கு எதுவுமே தெரியாது. மோஸ்ட்லி ஒரு 80% ஆஃப் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அவங்க டேட்டா சென்டர் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. எனக்கு இப்ப ஒர்க் பண்ற கம்பெனில அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி உள்ள கம்பெனில வந்து டேட்டா சென்டர் நானே பார்த்தது கிடையாது. நான் ஒர்க் பண்ணிருக்கேன், விப்ரோ ஒர்க் பண்ணிருக்கேன், அதுக்கு இன்னொரு கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கேன். அவங்க எங்கேயுமே வந்து டேட்டா சென்டர் வந்து நான் வந்து பார்த்ததே கிடையாது. ஏன்னா டேட்டா சென்டர் எல்லாமே யூஎஸ் யூகேல இருக்கும். பட் இப்ப நான் ஒர்க் பண்ற கம்பெனி வந்து டேட்டா சென்டர் லோக்கல்ல இருக்குது, லைக் சென்னையில இருக்குது. அதெல்லாம் நான் டேரக்டா விசிட் போய் நான் நிறைய தடவை அதை பார்த்திருக்கேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்தேன். அது வரைக்குமே எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடைக்கல, எப்படி அந்த பேக்கெண்ட்ல இது கனெக்ட் ஆயிருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கிடைக்கல. அதனாலதான் நான் இதை உட்காந்து இது டயக்ராம் மாதிரி போட்டு வச்சு எனக்கு புரியணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியணும் சொல்லி டயக்ராம் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். சரிங்களா? சோ இன்டர்வியூல வாட் இஸ் ஹெச்பிஐ கார்டுன்னு கேட்பாங்க, வாட் இஸ் டபிள்யூ என்ன நம்பர்னு கேட்பாங்க. அப்ப நீங்க வந்து இதுதான் சொல்லணும். ஸோ டபிள்யூ என்ன நம்பர் இஸ் யூனிக் ஐடி ஃபார் ஹெச்பிஐ கார்டு. வாட் இஸ் ஹெச்பிஐ கார்டு? HPI is used to connect the SAN switch directly connected to the SAN storage. That is the point. நான் சொல்ற பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் இன்டர்வியூ கொஸ்டின். நாட் ஓன்லி மெயின் இன்டர்வியூ கொஸ்டின், இது வந்து நீங்க ஒர்க் பண்றீங்க இல்லையா, டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல இதெல்லாம் வரும். டபிள்யூ என்னன்னு சொல்லுங்க. இப்போ ஸ்டோரேஜ்ல வந்துட்டு எனக்கு ஸ்பேஸ் வேணும், இங்கிலீஷ் டேட்டா ஸ்டோர் வந்து ஸ்பேஸ் இல்லை, அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் நம்ம வந்து மெயில் பண்ணணும். பட் ஸ்டோரேஜ் மெயில் பண்றப்ப அவங்க கேட்கறது என்னன்னா, வாட் இஸ் யுவர் டபிள்யூ நம்பர் என்ன கொடுங்க, அப்பதான் வந்து என்னால வந்துட்டு அதோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? மேப் பண்ண முடியும். அதாவது இப்ப புதுசா ஒரு இஎஸ்எக்ஸ்ஐ வந்திருக்கு, அந்த இஎஸ்எக்ஸ்ஐல அந்த ஸ்டோரேஜை மேப் பண்ணணும் அப்படின்னா நான் டபிள்யூ என்ன நம்பர் கொடுக்குறோம், கொடுத்தாதான் மேப் பண்ண முடியும். அது ஸ்டோரேஜ் எல்லாம் லாஜிக்கலா மேப் பண்ணுவாங்க. இந்த குழப்பற மாதிரி இருக்கும், பட் ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்ப நீங்க ரொம்பலாம் எதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ரேக் சர்வர்ல இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட் இருக்கும், அந்த ஹோஸ்ட்ல வந்து சான் சுவிட்ச் கனெக்ட் ஆயிருக்கும், சான் சுவிட்ச்ல இருந்து ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். இந்த சான் சுவிட்சையும் ஹோஸ்டையும் கனெக்ட் பண்ற கேபிள் வந்து எஃப்சி கேபிள், ஃபைபர் சேனல் கேபிள். அந்த ஃபைபர் சேனல் கேபிள் எந்த போர்ட்ல கனெக்ட் ஆயிருக்குன்னா ஹெச்பிஐ கார்டுல போய் கனெக்ட் ஆயிருக்கும். அந்த ஹெச்பிஐ கார்டு எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். இதுதான் ஹெச்பிஐ கார்டு. ஓகேங்களா? இதுதான் ஹெச்பிஐ. இந்த கார்டு பேர் தான் ஹெச்பிஏ. இது பேர் ஹெச்பிஏ, ஹோஸ்ட் பஸ் அடாப்டர். இது வந்து ஒரு பிசிஐஇ கார்டு. பிசிஐ நான் நேற்று சொன்னல, பிசிஐஇ கார்டுனா என்ன சொல்லி நேற்று சொன்னேன். பிசிஐஇ இஸ் நத்திங் பட் எக்ஸ்டென்ஷன். லைக் எனக்கு யூஸ்வலா வந்துட்டு இன்பில்ட் மதர் போர்ட்ல வந்து இந்த ஃபைபர் சேனல்லாம் வராது, இந்த ஹெச்பிஐ கார்டுலாம் வராது இன்பில்ட் மதர் போர்ட்ல. அதனால நம்ம எக்ஸ்டர்னலா தான் வாங்கி இதை வந்து மாட்டுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது இன்சர்ட் பண்ணணும். இது வந்துட்டு எத்தனை ஜிபிபிஎஸ், எத்தனை கிகாபைட் ஸ்பீடு. ஸோ 25 கிகாபைட்ஸ் இருக்குது, 10 கிகாபைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீடுக்கு பொறுத்து ரேட் வந்து வேரி ஆகும். ஸோ இதுக்கு பேர் ஹெச்பிஐ கார்டு. இந்த இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் எஸ்எஃபின்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க, எஸ்எஃப்பி போர்ட். இந்த டயக்ராம கூட நீங்க வரைஞ்சிக்கோங்க. இந்த மொத்த கார்டு பேர் ஹெச்பிஐ கார்டு, இந்த போர்ட் இந்த டிவைஸ்க்கு பேர் எஸ்எஃப்பி. நோட் திஸ் பாயிண்ட். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு எஸ்எஃப்பினா என்னன்னு தெரியாது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்எஃப்பினா என்னன்னு தெரியும். நான் வந்து ஒரு 12 வருஷமா விஎம்எல் இருக்கிறேன். பட் எஸ்எஃப்பினா ப்ராப்பரான ஐடியாவே எனக்கு கிடையாது முன்னாடி. பட் இப்பதான் ப்ராப்பரான ஐடியா கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா டேட்டா செட் ஒர்க் பண்ணா ப்ராப்பரான ஐடியா கிடைச்சிருக்கு. இதுதான் எஸ்எஃப்பி. இதுதான் இந்த இதுதான் எஸ்எஃப்பி. இந்த கார்டு பேரு ஹெச்பிஐ கார்டு. இது நான் உங்களுக்கு வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி காமிக்கிறேன். இது எஸ்எஃப்பி போர்ட்டா? எஸ்எஃப்பி போர்ட். ஆமா. ஃபுல் ஃபார்ம் வந்து
ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் பிளக்கபிள். நோட் பண்ணிக்கோங்க, எஸ்எஃப்பி ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் பிளக்கபிள். நோட் பண்ணிக்கோங்க, எஸ்எஃப்பியோட ஃபுல் ஃபார்ம். ஸோ எஸ்எஃப்பி எப்படி இருக்கும் அப்படின்னா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுவோம். இந்த எஸ்எஃப்பி ஃபெயிலியர் ஆனா கூட டவுன் ஆகும். இந்த இருக்கு பாருங்க, இது பக்காவா இருக்கு. இதுதான் எஸ்எஃப்பி. எஸ்எஃப்பி வந்து ஃபெயிலியர் ஆகும், அடிக்கடி ஃபெயிலியர் ஆகும். இந்த எஸ்எஃப்பி ஃபெயிலியர் ஆக கூட டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இந்த எஸ்எஃப்பி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதாக்குல இது ரெண்டுமே எஸ்எஃப்பி தான். இது ரெண்டுமே எஸ்எஃப்பி தான். இதுல தான் ஃபைபர் சேனல் போட்டு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இந்தாக்கா ஆக்சுவலி எஸ்எஃப்பி வந்து நிறைய டிவைஸ் கிடைக்குது. சுவிட்ச்ல கனெக்ட், இந்த எஸ்எஃப்பி வந்து சுவிட்ச்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. நல்லா பாருங்க, இது சுவிட்ச்ல இருந்து எஸ்எஃப்பி கனெக்ட் பண்ணிருக்காங்க. சுவிட்ச்ல இது வந்து ஃபைபர் சேனல் கேபிள். இது இந்த ஈத்தர்நெட் கேபிள் வந்து ப்ளூ கலரா இருக்கும், பெருசா இருக்கும். ஃபைபர் சேனல் கேபிள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஹெட் வந்து ப்ளூவா இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப மெல்லிசா இருக்கும் ஃபைபர் சேனல் கேபிள் வந்துட்டு. இது HPI கார்டு, இது எஸ்எஃப்பி போர்ட். ஸோ ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, IBM எமுலெக்ஸ் 8 GB FC டியூவல் ஃபார் HPI கார்டு 4800 ரேட். இது வந்து HP கார்டு. இந்த டிவைஸ் பேர் எஸ்எஃப்பி. இந்த HPI கார்டு ஃபெயிலியர் ஆனாலும் டவுன் ஆகும், இந்த எஸ்எஃப்பி போர்ட் ஃபெயிலியர் ஆனாலும் டவுன் ஆகும். சரிங்களா? இப்ப இதுல ரெண்டு இருக்கு இல்லையா, இது வந்து ரெடியூரன்ஸ்க்காக ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது போர்ட் 1, போர்ட் 2. இது டவுன் ஆனா இது ஒர்க் ஆகும். பட் இந்த கார்டே டவுன் ஆனா என்டையர் ஸ்டோரேஜ் டவுன் ஆயிடும். லைக் என்டையர் ஸ்டோரேஜ்ல ESXல கனெக்ட் ஆகிற ஸ்டோரேஜ் வந்து டவுன் ஆயிடும். பட் ஒரு எஸ்எஃப்பி போனா இன்னொரு எஸ்எஃப்பி வச்சுக்கலாம். இந்த எஸ்எஃப்பி வந்து நான் எப்ப தெரியும்னா, எஸ்எஃப்பி வந்து ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு. எஸ்எஃப்பி மட்டும் தனியா நாங்க வந்து இது பண்ணோம், மாத்தணும், ரீப்ளேஸ் பண்ணோம். எஸ்எஃப்பி மட்டும் தனியா வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். ப்ரோ அது எப்படி ஃபால்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிப்பீங்க? லைட் இது எரியாம இருக்குமா? ஆமா, எஸ் ஆஃப் கோர்ஸ். எப்பயுமே எல்லா டிவைஸ்லயும் பிளிங்க் ரெண்டு லைட் இருக்கும். ஒன்னு ஆரஞ்சு இருக்கும், இன்னொன்னு கிரீன் கலர் இருக்கும். கிரீன் கலர் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் எல்இடி இருக்கும், ஆரஞ்சு வந்து பிளிங்க் ஆகும். கிரீன் கலர் வந்து எரியல அப்படின்னா யூ கேன் கன்சிடர் தட் எஸ்எஃப்பி வந்து டவுன். இன்னொன்னு இது எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம ESXi லெவல்லே கண்டுபிடிச்சிடலாம். ரீசெண்ட்ல நீங்க எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ரீசெண்ட்ல இந்த போர்ட் டவுன்னா டவுன் காமிச்சிடும். நான் வந்து வேற ஒரு கிளாஸ்ல சொல்லி தரேன் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எஸ்எஃப்பி போர்ட் டவுன்னா ஸ்டோரேஜ் அடாப்டர் டவுன் காமிக்கும். அப்போ நீங்க வந்துட்டு டேட்டா சென்டருக்கு யாராவது போக சொல்லிட்டு, டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கேஸ் ரைஸ் பண்ணி போய் டேட்டா சென்டர் போய் பாருன்னு சொல்லிட்டு எஸ்எஃப்பி வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு பாருன்னு சொல்லுவோம். ஸோ பார்க்க சொல்லிட்டு இந்த எஸ்எஃப்பி வந்து பிளிங்க் ஆகல, அப்படியே டவுன்ல இருக்குது அப்படின்னா தென் வி கன்சிடர் எஸ்எஃப்பி வந்து ஃபெயிலியர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் நம்ம வெண்டார்ட்ட சொல்லி இந்த எஸ்எஃப்பி வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு கேஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எஸ்எஃப்பி போர்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எனக்கு வந்து புதுசு எஸ்எஃப்பி போர்ட் வந்து நீங்க வந்து கேஸ் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த HPI கார்டோட ரேட் தான் 4800. எஸ்எஃப்பியோட ரேட்டே தனியா இருக்கும். இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு டவுன் டைம் இருக்கும், நம்ம ஆஃப் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். மெயின்டெனன்ஸ் மோட் எல்லாமே இருக்கும். கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் மோட் போட்டு தான் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் மோட் போடாம பண்ணக்கூடாது. இது நீங்க வந்து டவுன் பண்ணாலும் கூட பண்ணலாம், ஏன்னா ஒரு போர்ட் வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு. பட் சேஃபர் சைடுக்கு நம்ம என்ன பண்ணிடும் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் மோட் போட்டு தான் பண்ணுவோம். ஜி அப்புறம் அந்த WWNN நம்பர் சொன்னீங்க இல்லையா, ஆமா அந்த ஃபிளாஷ் டிரைவ் கரெக்டா இருக்குங்க இல்லைங்களா, அதுதான் W அந்த ஆமா, ஃபிளாஷ் இதுல தான் டிரைவ் இதுல தான் WWN நம்பர் இருக்கும். இந்த ரெண்டுக்குமே இருக்கும், இதுக்கும் இருக்கும் இதுக்கும் இருக்கும். இதுக்கு ஒரு WWN நம்பர் தனியா இருக்கும், இதுக்கு ஒரு WWN நம்பர் தனியா இருக்கும். நம்ம இந்த ரெண்டுமே ஸ்டோரேஜ் டீமுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அந்த நம்பர் எப்படி எடுத்தீங்க?
அந்த நம்பர் நமக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த நம்பர் வந்துட்டு யூஸ்வலாவே விசென்டர்ல தெரிஞ்சிடும். இந்த இருக்கா வச்சிருக்கேன். அந்த WWN நம்பர் வந்து அந்த மாடியூல்ல இருக்குமா? அந்த இந்த சரி எமுலெக்ஸ் லைட் பிளஸ் PCI ஃபைபர் சேனல் அடாப்டர் இருக்கா, டைப் வந்து ஃபைபர் சேனல் இருக்கா, ஆன்லைன் இருக்கு. இந்த இடத்துல ஆஃப்லைன் இருந்துச்சுன்னா டவுன் அர்த்தம். சரிங்களா? இதுல WWN நம்பர் WWPN நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே கொடுக்கணும். இதுதான் வந்து மேக் அட்ரஸ் மாதிரி, லைக் யூனிக், நாட் மேக் அட்ரஸ், யூனிக் நம்பர். இந்த ஹெச்பி யூனிக் நம்பர். இந்த ரெண்டு ஹெச்பியோட இந்த ரெண்டு SFP-யோட WWN நம்பர் வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் கொடுக்கணும். டேட்டா ஸ்டோர் நீங்க அந்த ESS ஹோஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கான்ஃபிகர் டேப் போயிட்டீங்கன்னா ஸ்டோரேஜ் அடாப்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த WWN நம்பர் நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல பார்க்கலாம். இதை நீங்க கொடுத்துக்கலாம். நீங்க VMwareல எதுவுமே கஷ்டப்பட தேவையில்லைங்க. எல்லாமே ஹேண்ட். நான் சொல்றேன் VMware வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. லைட்டா தெரிஞ்சா போதும், நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரிஞ்சா போதும், ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வந்து எனக்கு இந்த ESS ஹோஸ்ட நான் வந்து மேப் பண்ண அப்படின்னா WWN நம்பர் தெரிஞ்சதை நான் மேப் பண்ண முடியும். இது நான் சொல்லணும். சொல்லிட்டு இந்த ESXல இந்த டேட்டா ஸ்டோர் மேப் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு டேட்டா சொல்றேன். சொன்னோம்னா மேப் பண்ணிடுவாங்க. இந்த WWN நம்பர் வந்து ஆட் ஆன் கார்டுல தானே இருக்கும். இந்த SFP போர்ட் சொன்னோம்ல, ஆமாண்ணா, அதுல இருக்கும். ஓகே ஓகே. ஜி அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் எடுக்க போது அந்த நெட்வொர்க் ஸ்டோரேஜ்ல வந்து இவ்வளோ CPU அப்புறம் ஸ்டோரேஜ் அந்த ஃபிசிபிலிட்டி செக் சொன்னீங்க இல்லையா, அந்த ஃபிசிபிலிட்டி செக் வந்து அந்த SIN கணக்கு வச்சா இல்ல அந்த EXE CPU-யோட மெமரி வச்சா? ESXயோட ஃபிசிபிலிட்டி செக் பண்ணும். ESX ஓகே, சோ SIN-ஓட தேவையில்லை. இல்ல see ரெண்டு டைப் ஆஃப் ஃபிசிபிலிட்டி. டேட்டா ஸ்டோர் ஃபிசிபிலிட்டி செக் பண்ணனும் அப்படின்னா நீங்க வந்து SAN-ஓட SAN சொல்லாதீங்க, SAN சொல்லுங்க. ஓகேங்களா? SAN-ஓட இதை செக் பண்ணனும். அதாவது ஹார்ட் டிஸ்க். இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 TB ஹார்ட் டிஸ்க் கொடுக்க போறீங்க. 1 TB ஹார்ட் டிஸ்க் கொடுக்க போறீங்கன்னா டேட்டா ஸ்டோர்ல ஸ்பேஸ் இருக்கணும். அப்ப நீங்க செக் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். இப்போ எனக்கு வந்து அந்த அந்த இப்போ வந்து ஒரு VMக்கு வந்து ஒரு 30 GB RAM கொடுக்க போறோம் அப்படின்னா அதை நீங்க எதை செக் பண்ணா ESX ஹோஸ்ட் செக் பண்ணணும். ஹார்ட் டிஸ்க் செக் பண்ற மாதிரி இருந்தா ஸ்டோரேஜ் ரிசோர்ஸ் லைக் கம்ப்யூட் ரிசோர்ஸ் CPU மெமரி செக் பண்ற மாதிரி இருந்தா feasibility வந்து ESX லெவல்ல செக் பண்ணணும். சரிங்களா? ஓகே ஓகே. இந்த SFP போர்ட் பார்ப்போம். ஒரு SFP போர்ட் காமிச்சோம்னா அது ரேட் என்ன பார்த்துக்கலாம். மாடல் டைப் பண்ணுங்க. SRP மாடல். SFP மாடல், இது பேர் மாடல் தான். அந்த அமேசான்ல இருக்கு பாருங்க. இதுதான் $64 போட்டு Amazon.in போனா இருக்கும் 10 GB. இதை பாருங்க, ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக் போட்டுருக்கான். Cisco 10 GB SFP Plus 1600 ரூபாய். இந்த ஒரு போர்ட் மட்டும் 1600 ரூபாய். எம்லக்ஸ் SFP தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். எம்லக்ஸ்னு ஒரு கம்பெனி தான் எல்லா இதுல வந்து பாத்தீங்கன்னா எமுலெக்ஸ் இருக்கும் பாருங்க. EMULX எமுலெக்ஸ். எமுலெக்ஸ் தான் மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் நிறைய இடத்துல இருக்குது. இன்னைக்குள்ள இருக்குது. எமுலெக்ஸ் போடுவோமா? இதுதான். இதுதான் SFP-யோட இது.
ரேட்டில் போட்டிருக்கேன்னா எஸ்எஃபியோட டிஸ்கிரிப்ஷன் டெக்னிக்கல் டீடைல்ஸ் ஃபார்ம் ஃபேக்டர் என்ன, ஃபைபர் சேனல் கனெக்ட் பண்ணுறது, இது ஃபார்ம் ஃபேக்டர் எஸ்எஃபி 2 எஸ்எஃபி இருக்கு, எஸ்எஃபி ப்ளஸ் இருக்கு. இது எஸ்எஃபி ப்ளஸ். இது ஸ்பீடு 16 GB ஸ்பீடு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து 16 GB வந்து ஸ்பீடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஆட் கார்டு கொடுங்க வரும். அது யூஎஸ் வெப்சைட் மாதிரி தெரியுது. கோட் தான் கேட்கணும், டாலர்ல convert பண்ணி. கோட் தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. பார்த்துக்கலாம். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஹெச்பிஐ கார்டுல எஸ்எஃப்இ இருக்கும். இந்த ஹெச்பிஐ கார்டுல எஸ்எஃப்இ இருக்கும். இந்த எஸ்எஃப்இ ஃபெயிலியர் ஆனாலும் லிங்க் டவுன் ஆகும். பட் 2 எஸ்எஃப்இ இருக்கும். லைக் போர்ட் 1 போர்ட் 2 இருக்குது. இதுல 1 டவுன் ஆனா ரெடிடன்சி பர்பஸ்க்கு இருக்குது. லைக் இந்த மாதிரி ஃபைபர் சேனல் ஆன்லைன் இருக்கு, ஆன்லைன் இருக்கு. இதுல 1 ஆஃப்லைன் போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரெடிடன்சி பர்பஸ் நம்ம 2 வச்சிருக்கோம். 2மே ஆஃப்லைன் போச்சுன்னா தான் நம்ம டவுன் ஆகும். ஸ்டோரேஜ் வந்து அந்த ESXல ரன் ஆகிற VMs எல்லாமே டவுன் ஆயிடும் இந்த இடத்துல. அப்பனா 2 கேபிள் போகுமோ? ஆமா கண்டிப்பா 2 கேபிள். அதுதான் உங்கள்ட்ட இந்த முன்னாடி ஒரு ஆர்கிடெக்சர் சொன்னேன்ல. ஓகே 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 புரியுது 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 புரியுது. ஓகே ஓகே. இந்த ஆர்கிடெக்சர்ல அது ஒரு சுவிட்ச், இது ஒரு சுவிட்சுக்கு போகும், அந்த கேபிள் ஒரு சுவிட்சுக்கு போகும், செகண்ட் போர்ட்டோட கேபிள் இன்னொரு சுவிட்சுக்கு போகும். அப்போ 1 டவுன் ஆனா இன்னொரு ரெடியூஸ் நமக்கு இருக்கும். எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ இதுல பாருங்க ESX ஹோஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஹோஸ்ட் எல்லாமே சான்ஸ்ல கனெக்டா இருக்கு. சான்ஸ் எல்லாமே ஸ்டோரேஜ்ல இருக்க சான்ஸ் கனெக்டா இருக்கு. இது வந்து ராக் சர்வர். ஓகேங்களா, இந்த ராக் சர்வர்ல வந்துட்டு ஃபைபர் சேனல் வந்து இந்த இடத்துல கனெக்டா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இது வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச், சான் சுவிட்ச் இது சுவிட்ச் இப்படிதான் இருக்கும். சான் சுவிட்ச். இது ஸ்டோரேஜ் இது ஒன் ஆஃப் ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜோட ஃப்ரண்ட் பேக். ஸ்டோரேஜ் ஃப்ரண்ட் வியூ, ரியர் வியூ. இது பாத்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, இதுதான் எஸ்எஃபி போர்ட் இருக்கா, இதுதான் எஸ்எஃபி போர்ட். சரி, அந்த HPI கார்டு இதுல இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். சரிங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாட்டி சொல்லுங்க. ஜி ஒரே ஒரு மாதிரி டவுட். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ரிமோட் நம்ம எடுக்கிறோம்லன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூ CPU போயிட்டு அங்கிருந்து இந்த FC வழியா ஏதாவது டேட்டா ஃபெட்ச் பண்ணணும்னா சான் ஸ்டோரேஜ் டேட்டா ஃபெட்ச் பண்ணும் இல்லைங்களா, இந்த சான் ஸ்விட்ச் வழியா? இந்த டேட்டாவை நீங்க மீன் பண்றீங்க? எல்லா டேட்டாவும் ஸ்டோரேஜ்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். சொல்றேன்ல, உங்களோட விர்ச்சுவல் மிஷின்ல ஹார்ட் டிஸ்க் தான் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். அந்த ஹார்ட் டிஸ்க் எங்க இருக்கும்? ஸ்டோரேஜ்ல தான் இருக்கும். ஆப்வியஸா உங்க டேட்டா எல்லாமே அங்க இருந்தா ஃபெட்ச் ஆகும். அப்ப இந்த FC கேபிள் மூலமா தான் ஃபெட்ச் ஆகும். சோ அதான் நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட் போடுறேன். FC கேபிளா இருந்தா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட் நல்லா இருக்கும். நிறைய இருக்கு. அதுல FC ஐஸ்கசி இருக்குது, FC OE இருக்குது. அதை பத்தி நெக்ஸ்ட் செஷன்ல சொல்றேன் நான். அதுல டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட் பத்தி நான் சொல்றேன். இப்ப இந்த ஆர்கிடெக்சர்ல உங்களுக்கு எதுவும் இஷ்யூ இல்ல, புரிஞ்சது இல்ல? புரிஞ்சதுண்ணா. அப்புறம் இந்த சான் ஸ்டோரேஜ் வந்து மேக்ஸிமம் சிஸ்கோ தான் இருக்குமா யூஸ் பண்றது? இல்ல அதான் முதல்ல சொன்னேன். சான் ஸ்டோரேஜ் வந்து நிறைய வெண்டர் இருக்காங்க. ஆரம்பத்துல சொன்னேன், டெல் EMC, HP, NetApp, IBM, Hitachi, Huawei, இது எல்லாமே சான் ஸ்டோரேஜ் வெண்டர்ஸ். புதுசா டெக்னாலஜி வந்துருக்கு. அந்த டெக்னாலஜி வந்து இந்த ஸ்டோரேஜ்ல வராது. HCA ஒரு டெக்னாலஜி. அப்படிதான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். ஸ்டோரேஜ் எல்லாம் இன்பில்டாவே இருக்கும். அதுதான் vSAN சொல்லுவோம். அது ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி அது. பட் இந்த எக்ஸிஸ்டிங் எல்லாமே இந்த இதுல ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டோரேஜ்ல தான் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா?